ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன vlogன்னு பாத்தீங்கன்னா, நாங்க டியூட் படத்துக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எங்க கிளம்புறோமா? நாங்க நெக்ஸஸ் விஜயா மால் போறோம். ஸோ நெக்ஸஸ் விஜயா மாலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ கிளம்ப போறோம். டியூட் படத்துக்காக தான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய பாப்பாவோட காஸ்டியூம் அண்ட் என் பையனோட இதுவும். ஸோ பாருங்க, சூப்பரா இருக்கா. இது வந்து என்னுடைய காஸ்டியூம். ஜஸ்ட் வந்து எனக்கு எல்லாருக்குமே எங்க 3 பேர்த்துக்கும் வந்து டியூட் படம் பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை. ஸோ அதனால எப்போ வந்து ரிலீஸ் டே சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட்டிங்ல இருந்தோம். ஜஸ்ட் இன்னைக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நேத்திக்கே புக் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு போயிட்டு வந்து சொல்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க போயிட்டு வந்து எப்படி இருக்கு படம் அப்படின்றத சொல்றோம். இது என்னோட பாப்பாவோட அவுட்ஃபிட். ஸோ இது என்னுடைய பையனோட அவுட்ஃபிட். ஓகே, நாங்கள் இப்போ மாலுக்கு வந்தாச்சு. நெக்ஸஸ் விஜயா மால். பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்ததுங்க. அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக சூப்பராக நாங்கள் லிஃப்டில் போயின்னு இருக்கும்போது எடுத்தது தான். ஸோ பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. சரி, வந்து ஏன்னா வந்து அடிக்கடியெல்லாம் நாங்கள் மாலுக்கு போக மாட்டோம். அது எங்களுக்கும் வந்து அவ்வளோவா கரெக்டாக கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால் இந்த டியூட் படத்துக்கு கண்டிப்பாக போகணுன்னு ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடில், அதாவது ரிலீஸ் டேட் வந்து எப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பிரதீப்போட ஆக்டிங் வந்து நாங்கள் லவ் டுடேலும் சரி, இல்லை வந்து ட்ராகன் மூவிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக அவர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எங்களுக்கு வந்து டியூட் படம் பார்த்தே ஆகணும். நானுமே சொன்னேன், சரி தீபாவளிலாம் முடிஞ்ச உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என் 2 பசங்களுமே கேட்கவே இல்லை, போயே தீரணும். ஏன்னா வந்து எங்களால் வந்து வெயிட் பண்ண முடியாது, டியூட் படம் கண்டிப்பாக போய் நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எங்களுக்கு தீபாவளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. ஸோ அதனால் பலகாரம் செய்கிறதுக்கெலாம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எனக்கு டைம் வந்து பத்தவே இல்லை. ஸோ அந்த தருணத்தில் இவங்க வேறு வந்து இந்த மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க, நாங்கள் டியூட் படம் போயே ஆகணும், எங்கள் கூட வந்து நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே சொல்லிவிட்டு சரி கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து இந்த நெக்ஸஸ் மால் வந்த உடனே செம்ம பிரம்மாண்டங்க. இது மேலேருந்து அந்த தியேட்டரோடைய அந்த ஃப்ளோர் மேலேருந்து நாங்கள் எடுத்த வியூ இது. பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சங்கர் படம் மூவியில் ஒரு பிரம்மாண்டம் காட்டுவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. அண்டு நாங்கள் போன அந்த மூவிக்கு நாங்கள் போன அந்த டயத்தில் வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் அந்த மூவி. ஸோ வந்து வெளியே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஃப்ளோரை மட்டும்தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியாது. ஸோ கூப்பிட்ட உடனே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு 4:05க்கு நாங்கள் வெளியே இருந்தோம். 4:10க்கு மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நாங்கள் வந்து கிளம்பி ஃபுல்லாக பார்த்துட்ருந்தோம். அது வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. அப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, நாங்கள் கிளம்பி போயிட்டோம். மூவி போயிட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது நாங்கள் மூவிக்கு போகும்பொழுது. சரி, பசங்க வந்து ஓகே எதனா பாப்கார்ன் வாங்கிடலாம், மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாப்கார்ன் வாங்கினோம். அந்த பாப்கார்னோட விலை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ விலைங்க. சரி, ஓகே, குழந்தைங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம், வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ மூவியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது அப்பா வேறு லெவல். அவரோட ஆக்டிங் உங்களுக்கு தெரியும், பிரதீப்போட ஆக்டிங். ஸோ சூப்பராக இருந்தது. அதில் வந்து எந்த குறையும் சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து பர்ஃபெக்டாக அவங்கவுங்க நடிச்சு கொடுத்துருந்தாங்க.
ஸோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எப்போ வந்து இன்டர்மிஷனில் என்ன ஒரு த்ரில்லிங் இருக்க போகுதுன்னு. ஸோ இன்டர்மிஷனில் வந்து நாங்கள் திருப்பியும் வெளியே போயிட்டு என் பாப்பாலாம் வந்து இந்த நேச்சோஸ் என்னென்னமோ ஆர்டர் போட்டு பெப்சி இதெல்லாம் ஆர்டர் போட்டாங்க. செம்ம விலைங்க, ஓவர் ரேட்டட், ரொம்ப ரொம்ப வந்து விலை வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இந்த படத்துக்கான ஜென்யூன் ரிவ்யூ நான் வீட்டுக்கு போயிட்டு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே வந்து நம்ம அவ்வளோவா வந்து மனம் விட்டு பேச முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் நான் எதுவுமே ரிவீல் பண்ணல. ஜஸ்ட்டு நாங்கள் வந்து இன்டர்மிஷனுக்கு வெளியே வந்தப்போ இதெல்லாம் வாங்கினோம். ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல. இதோட ரேட் வந்து 125 ஈச். ஸோ அடுத்தது பாப்கார்ன் வாங்கல. ரெகுலர் எப்போயுமே பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏதோ என் பாப்பா வந்து நேச்சோஸ்னு ஆர்டர் போட்டால். ஸோ இதுதான் அது கூட கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க அண்டு வந்து பெப்சியும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே விலைங்க, பயங்கர விலை. அண்ட் மூவி வந்து செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து அப்படியே கொலாப் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் உடைய நாங்கள் வந்து வேறு மாதிரியான எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக இதை பற்றியான ரிவீல் பண்ணுறோம். அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃபுல்லாக மாலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், ஒவ்வொரு ஃப்ளோராக எஸ்குலேட்டரில் போயிட்டு. ஏன்னா வந்து நாங்கள் லிஃப்ட்டில் போகல. ஏன்னா எஸ்குலேட்டரில் போனால் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங்கு அண்டு தேவையான எங்களுக்கு பிடிச்ச இடத்துல அந்த ஸ்பாட்டில் வந்து ஐஸ்கிரீம் இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் மெக்ரனெட்டில் வந்து மூஸ் சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு அங்கே வந்து எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா எங்களை மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் தான் இந்த சோஷியல் மீடியாவில் வலம் வர செய்யணும். நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நல்ல ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரியே வரணுன்ற ரொம்ப ஆசை. என்னுடைய வீடியோஸ்லாம் வந்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கே ஓகே, நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. அண்டு ஒவ்வொரு இடத்துல அந்தந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு பைசா தான் ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து நான் ஜஸ்ட்டு பைசா எடுத்துகிட்டு போனேன். ஆனால் வந்து எல்லாமே வந்து கூகுள் பேன்ட்டாங்க. ஓகே, அதில் நீங்களும் போகும்பொழுது இங்கே ஃபுல்லாக வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ இந்த ஐஸ்கிரீமோட விலை வந்து 180. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுங்க. எதுக்கு எடுத்தாலும் பைசா தான். ஸோ நான் வீட்டுக்கு போய் என்னென்ன ரிவீல் பண்ணமோ அதை ரிவீல் பண்ணேன். ஹாய், ஹலோ. இப்போ தான் நாங்கள் வந்து டியூட் படம் முடிஞ்சிட்டு இப்போ தான் வந்து வீட்டை வந்து சேர்ந்தோம். சரி, உடனே நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உடனே நாங்கள் வந்து இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். ஆமாம், இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஜென்யூன் ஒப்பீனியன். அதனால தான் இது டியூட் படம். என்னென்னா நாங்கள் வந்து பிரதீப் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம். ஏன்னா டிராகன் வந்து நாங்கள் பார்த்ததுனால டிராகன் அவன் பண்ணதுலேயே பெஸ்டஸ்ட் மூவி. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் மூவிக்கு போனால் அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து ஓகே, சூப்பர். அதில் வந்து எந்த குறையும் கிடையாது. எப்பயுமே என்ன நடிப்பாரோ அந்த பெஞ்ச்மார்க்லேருந்து அவர் கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. சூப்பர் நடிப்பில் எந்த குறையும் சொல்ல முடியல. ஆக்சுவலாக அவரோட ஸ்டைலில் எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான், சேம் அந்த டிராகன்லலாம் எப்படி அவர் நடித்தாரோ அதை சேம் அதே மாதிரி தான் நடிச்சிருந்தாரு. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்டிங் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி ஓவரால் ஒன் டைம் வாட்சபிள் தான். அதுவும் வந்து ஜென்சி ஒன் டைம் வாட்சபிள். பட் ஜென்சி கீழே இருக்கிற இந்த நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களால இந்த மூவியெல்லாம் லாஜிக்கே அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நாங்கள் வந்து பிரதீப் மேலே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம். அவருக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது இல்லைங்களா, அதை செட் பண்ணிவிட்டு ஓஹோ இவர்னா இப்படி தான், இவர் கதை சூஸ் பண்ணாவே வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து கிளம்பி போனோம் ஃபர்ஸ்ட் டே இந்த ஷோக்கு.
ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் கிடையாது, 4:10க்கு அந்த ஷோக்கு தான் நாங்கள் கிளம்பி போனோம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஓகே இன்டர்மிஷன் வரைக்குமே ஓகே ஓகே ஏதோ ஒன்று இருக்கு, அடுத்தது இன்டர்மிஷனுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஏதோ ஒரு ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம். பட் செகண்ட் ஹாஃப் பயங்கர லேக் அண்ட் ஓவரால் அந்த எண்டிங்கே டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஒரு லாஜிக்கே கிடையாது, லாஜிக்கே இல்ல, ஜீரோ லாஜிக். நீங்க படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜீரோக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கும். ஸோ நீங்க வந்து என்னோட ஒப்பீனியன், எங்களோட ஒப்பீனியன் தான் இதை நான் சொல்றேனே ஒழிய இது வந்து மற்றவங்களுக்கு ஆமாம் இது மற்றவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஆக்டிங் வைஸ் சூப்பருங்க, வேற லெவல். அவர் எப்பவுமே எப்படி நேச்சுரலாக நடிப்பாரோ அந்த ஸ்பான்டினியஸாக அவர் என்ன ஜஸ்ட் லைக் தட்டா எப்படி வந்து ஆக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இருந்தது. அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. பட் எனக்கு என்னன்னா சம்திங் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி தான் இருந்ததே தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒன்று நான் டிராகனை பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் நீங்களும் வச்சிருப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இதை காப்பாற்றுமானா இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து அவரோட மூவில மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. இதுலயும் வந்து மாரல் இருக்கு, பட் அந்த மாரலுக்கு இந்த ஸ்டோரி வந்து செட் ஆகல. சோ ஸ்டோரியை வந்து கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துட்டு போனா அவர் சொல்ல வந்தது கரெக்டா வந்து போய் செட் ஆயிடும். பட் அவரு இந்த வழியை சூஸ் பண்ணது எனக்கு என்னவோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை எங்களுக்கு. ஸோ எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் நான் திரும்ப செகண்ட் ஹாஃப்லலாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து எப்படா தியேட்டரை விட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். கண்டிப்பாக அப்படிதான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே ஏதோ ஒன்று சொல்ல வராங்க இந்த ஸ்டோரியில் அப்படின்ட்டு ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம். அப்புறமா வந்து இன்டர்மிஷன் அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆக்டிங் வைஸ் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் ஸ்டோரி வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஆக்டிங் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ்ல தான் இது வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னும் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஜென்ரலாக நான் எதுவுமே சொல்லலை. நான் இப்போ போய் பைசா கொடுத்து பார்த்ததுனால என்னோட பர்சனல் ஒப்பீனியன், வேற ஒன்றுமே. அந்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா இல்லை கண்டிப்பாக ஏன்னா வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் நான் நினச்சேன் டிராகன் மூவியை விட இன்னும் ஒரு லெவல் அப் ஆகும்னு நினச்சேன். பட் இல்ல, டிராகன் மூவியை விடவே ஆவரேஜா இருந்தது நான். ஆமா, டிராகன் இது பிரதீபா இது வந்து சொன்னாங்க ஜென்சி கூட கனெக்ட் ஆகும் பயங்கரமான. பட் நானும் ஒரு ஜென்சி தான். பட் அது எனக்கு அவ்வளவா கனெக்ட் ஆகல. படமே லாஜிக்கே இல்லை, அவ்வளவுதான். கண்டிப்பா அதுதான் எங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே தேங்க்யூ. என்ன பண்றது, ஓகே நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. எங்களுடைய திரும்ப சொல்ற எங்களோட பர்சனல் ஒப்பீனியன், பைசா கொடுத்து நாங்க வந்து பார்த்ததுனால எங்களோட பர்சனல் ஒப்பீனியன், வேற ஒண்ணுமே கிடையாது. அது மற்றவங்களுக்கு அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னு என்னோட ஜென்யூன் ரிவ்யூ இதுதான். நாங்கள் என்ன பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா. ஓ சூப்பர் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு 100% பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு இன்னும் அந்த தருணத்தில் அந்த படம் பார்க்கும் பொழுது என்ன தோணுச்சோ அது மட்டும் தான் நான் வந்து இங்கே சொல்கிறேனே ஒழிய மற்றபடி வந்து ஒரு பெருசாக எடுத்து வச்செல்லாம் பேசுறதெல்லாம் கிடையாது. இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டுமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ங்க.